வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டன் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து அடித்து எடுத்துக்கலாம். கழுத்து பீஸை வந்து ஒவ்வொரு இப்படி இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கழுத்து பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி கழுத்து பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது சாதா ப்ளவுஸு தான். அடுத்து வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். முன்னாடி கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். முன்னாடி பின்னாடி வரதை பார்த்து இந்த மாதிரி பட்டி வந்து ஜாயின் பண்ணுங்க. மிஷின் இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். மிஷின் ஓடுற சத்தம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அடிச்சுக்கிடுவோம். 1/4 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு நான் மடக்கி அடிக்கிறேன். நான் ஸ்லீவை தனியாக கட் பண்ணலை, அப்படியே 2 ஸ்லீவ் ஜாயிண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கி அடித்தாச்சு. பட்டியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சு வந்து மடக்கி அடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம திருப்பி எம்மிங் பண்ணணும் இல்லையா? அதுக்காண்டி ஒரு 1 இன்ச்சு மடக்கிக்கலாம். 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு மடக்கி அடிச்சிருக்கேன். அரை இன்ச்சு கணக்குக்கு. அடுத்து 1 இன்ச்சுக்கு வந்து மடக்கி அடிக்கிறேன் கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்காண்டி. சென்டரில் போடுற இந்த தையலை நான் ஸ்லீவை கட் பண்ணாதனால அப்படியே ஒரே இதாகவே அப்படியே வச்சு அடிச்சிடுறேன். ஓகேங்களா? தனித்தனியாக ஸ்லீவை வந்து 2ஆக கட் பண்ணிக்கல. நான் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கட் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடணுங்கிறக்காண்டி தான் எடுத்து போடுறேன். என்னால் வந்து நானாக வந்து ஒன்றுமே செய்யவே முடியாது என்னால். சரி, இருந்தாலும் போடலாமேன்ட்டு தான் போடுறேன். அடுத்து பேக்கை வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 1.25 இன்ச்சு அளவுக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போடணும். இந்த மாதிரி மடக்கி அடித்து ஓரத்துலேயே தையல் போட்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். வீடியோ எடுக்கிறது மிஷின் மேலே வச்சு வீடியோ எடுக்கிறதுனால ஷேக் ஆகிட்டே இருக்குது, நகண்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். நல்லா இருக்கு இல்லையா?
ஷோல்டர் அப்படி கரெக்டாக மடக்கி இது பண்ணி விட்டு அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம டாட் பிடிக்கணும். ஓகேங்களா, இந்த 1/2 இன்ச்சுக்கு தான் டாட் பிடிக்கணும். அடுத்த பக்கம் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதை மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரண்ட் டாட்டு பிடிக்க போகிறோம். இந்த அரைக்காத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அரைக்காத்து ஒன்று போல் வர மணிக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே மேலேருந்து அப்படியே நேராக தையல் கொண்டுட்டு வந்துடும். அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல். அடுத்த பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு இது கீழேருந்து மேலே போகணும் தையல் மெயின் டாட்டுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு தையல். எல்லாத்துக்குமே 2 தையல் போட்டுருங்க. அப்படின்னா தான் வந்து பிரியாது, இல்லைன்னா சீக்கிரம் பிரிஞ்சுட்டு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக நம்ம அடுத்த டாட் வரணும். இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வச்சுக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே நிப்பாட்டிடணும். கரெக்டாக நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பி அதை மேலே அப்படியே அடுத்து ப்ளவுஸில் கரெக்டாக இந்த இதுக்கு நேராக வர மணிக்கு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக வரும். அவனுக்குள்ளே நிப்பாட்டிருங்க. ஊசியை நிப்பாட்டிட்டு அடுத்து அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து விட்டுறலாம். அடுத்து இந்த டாட் பிடிக்க போகிறோம். இந்த டாட் பிடிக்கணும். ஓகேங்களா, இந்த டாட் வந்து அவங்க எல்லோரும் வந்து பாதி அப்படி மடக்கி படிப்பாங்க. நான் அப்படி அடிக்க மாட்டேன். இந்த டாட்டுக்கு வர இந்த மெயின் டாட் இருக்குது இல்லை, அதுக்கு நேராக வர மணிக்கு தான் நான் கணக்கு பண்ணி அடிப்பேன். அதனால் அதில் வந்து பாதியாக வராது. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு அங்கிட்டு மேலே ஏற்றி தான் வரும். இந்த மாதிரி இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பாருங்கள், இங்கே 1/2 இன்ச்சு மேலே முன்னாடி கழுத்து உயரம் கூட வரும். இங்கிட்டு கீழே பட்டி அடித்து அடிப்போம்ல, அந்த பக்கம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சு அந்த டாட்டை பிடிக்கணும். அது கரெக்டாக அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி விட்டுட்டு அடுத்து 2 தையல் போட்டுருங்க. நான் எல்லாருக்கும் 2 தையல் தான் போடுவேன். ஓகேங்களா, இந்த பாருங்கள் கிராஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் நான் பிடிக்கிற கிராஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கும். கப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்படி தான் கப்பு இருக்கும். அடுத்து நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிற மணிக்கு நம்ம வச்சு அடிக்கணும். பட்டி வச்சு அடிக்கிறோம். அடுத்த பீஸ் வந்து கீழே போட்டுக்கோங்க. கீழே போட்டுட்டு இந்த வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சு இதை வந்து லைட்டாக உள்ளே மடக்கி விட்டுருங்க. டாட்டு மெயின் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது உள்ளே வந்து லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே அடிச்சுக்கோங்க. அடித்தாச்சு.
இப்போ இது வந்து இன்னொரு தையல் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டன் பீஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, ரெண்டும் ஒன்று போல் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. அதே இது அவங்க அளவு ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நான் 1/2 இன்ச்சு கட் பண்ணுவேன்ல, அதை தள்ளி வச்சு மார்க் பார்த்துக்கிறேன். இந்த 1/2 இன்ச்சு நான் கட் பண்ணிடுவேன், அதை தள்ளி வச்சு பார்த்துக்கிறேன். மேலே இந்த இருக்குது நமக்கு வந்து கூட தான் வருது. அப்படிங்கும்போது நீ அடுத்த தையல் போடும்போது இதை வந்து ஒரு நூல் வந்து நம்ம இது பண்ணி வச்சு அடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆனால் அளவு ப்ளவுஸில் உள்ள பட்டன் பீஸ் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இங்கிட்டு கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச்சு நான் மடக்கி அடிக்கும்போது இந்த 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். அப்போ கரெக்டாக இந்த அளவுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து அமுக்கடி போட்டுக்கோங்க. இதை அப்படியே மேலே எடுத்து விட்டுட்டு நீங்கள் அமுக்கடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் இருக்கிறதுனாலும் இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமுக்கடி போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த அமுக்கடி போடுறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இதனால் ஒன்றும் இது இல்லை. அமுக்கடி போட்டாச்சு. அடுத்து நம்ம பட்டன் பீஸ் வச்சு அடிக்க போகிறோம். ஒன்றரை இன்ச் பீஸ் இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு அடிக்கிறேன். இதை நான் கீழே வந்து 1/2 இன்ச்சு இந்த கிராஸ் அடித்து வெட்டிக்கிறேன். ஓகேங்களா? கிராஸ் அடித்து வெட்டிட்டு இப்போ நான் அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரேன். இந்த மாதிரி அடித்தாச்சு. அடுத்து இந்த பீஸு, அது இடது கை, இது வலது கை பக்கம். இது வந்து 2.5 இன்ச்சு பீஸ். வலது கை பக்கம் உள்ளது வந்து 2.5 இன்ச்சு பீஸ் ஒன்று வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இதை வந்து இந்த 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டி விட்றேன். ஓகேங்களா? வெட்டி எடுத்துட்டு இப்போ நீங்கள் அப்படியே வச்சு நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 1.5 இன்ச்சு பீஸ் பக்கம் வந்து அமுக்கடி போடணும் இல்லையா? இப்போ அமுக்கடி போடலாம். இந்த மாதிரி அமுக்கடி போட்டுக்கலாம். அடுத்து இந்த 2.5 இன்ச்சு பீஸ் வந்து இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு ரஃப் அடிச்சுட்டு அப்படியே இங்கே கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சு ஊசியை நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அப்படியே அதை வந்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம். நான் இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணுவேன். என்னோடய ஸ்டிச்சிங் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி மேலே கொண்டு போயாச்சு. அடுத்து 1.5 இன்ச்சு பீஸ் இருக்கு இல்லையா, அது இந்த 1.5 இன்ச்சு பீஸ் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு அதையும் இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஊசியை நிப்பாட்டி அந்த எட்ஜில் வச்சு நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை அப்படியே நம்ம மடக்கி அடிச்சுட்டே வந்துடலாம். துணி எங்கிட்டும் சுருக்கம் இல்லாமல் பார்த்து இது பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடித்தாச்சு. ஓகேங்களா?
இப்போ பட்டன் பீஸ் வச்சு அடிச்சிட்டோம். கப்பு வந்து அவங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அவங்க அளவு ப்ளவுஸ்லேயுமே ரொம்ப இதெல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவு தான் நானும் வச்சுருக்கேன், அதனால் அந்த அளவு தான் இருக்குது. பட்டன் பீஸ் ரெண்டும் இந்த பார்த்துக்கோங்க சேமாக இருக்குது. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இன்னொரு தையல் அடிச்சிடலாம். ரஃப் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கில் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு இடது கை பக்கம் வந்து உள்ள பீஸை வச்சு ஜாயின் பண்ணுறோம். அப்படி திருப்பி விட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். போட்டாச்சு. அடுத்து வலது கை பக்கம் உள்ளதை வச்சு அடிக்கிறோம். இந்த மாதிரி வலது கை பக்கம் உள்ளதை அடிக்கிறோம். அடித்து ஊசியை நிப்பாட்டிட்டு அடுத்து திருப்பி இன்னொரு தையல் போட்டாச்சு. அடுத்து நம்ம கழுத்து வந்து நம்ம அடிக்க போகிறோம். இந்த இடத்துலையா இங்கே வச்சு அப்படியே ஸ்லீவ் வந்து நம்ம கழுத்தை வந்து அடிச்சுக்கலாம். கழுத்தை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து லூஸ் கொடுத்துரும். அதனால் கழுத்தை வந்து இழுக்காமலே வச்சு அடிங்க. வேணுன்னா இந்த லைனிங் இந்த கழுத்து பீஸ் இருக்குது 1.5 இன்ச்சு பீஸ், அதை வேணால் நீங்கள் லைட்டாக இழுத்துக்கலாம். ஆனால் கழுத்தை வந்து ப்ளவுஸில் வந்து கழுத்தை வந்து இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணணும். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து பின் பக்கம் எடுத்து விட்டுறணும். முன்னாடி வர மணிக்கு வச்சு அடிக்கக்கூடாது. பின்னாடி 2 பக்கமே பின்னாடி வர மணிக்கு தான் வச்சு அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடக்கி வச்சு அடிச்சாச்சு. ஓகேங்களா? அதை கட் பண்ணிடலாம். அடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டே வரணும். ஓகேங்களா? மேலே வந்து அமுக்கடி போடுறோம். ஃபோல்டு பண்ணி அமுக்கடி போடுறோம். அந்த ரா எட்ஜஸ் ஃபுல்லாக உள்ளே போய் மறைஞ்சிரும். நமக்கு அடுத்து பின்னாடி திருப்பி அடுத்து இது பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சிரும். அதுக்காண்டி இந்த மாதிரி ஃபோல்டு போட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணி அடிக்கிறது. மாதிரி அடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதை திருப்பி இந்த மாதிரி இப்படி மடக்கி உள்ள கூடி இப்படி மடக்கி வச்சு அடிக்கணும். இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கோங்க. முன்னாடி ரஃப் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. அப்படியே
அடித்தாச்சு. அடுத்து இன்னொரு தையல். இந்த வெளியே நீட்டிகிட்டு இருக்குல்ல அந்த பீஸரை மட்டும் லைட்டாக கட் பண்ணிடலாம். ரஃப் அடித்தாச்சு. அடிச்சுட்டு நீ அப்படியே அடிச்சு நெட்டுக்கு அடிச்சுட்டே வந்துட வேண்டியதான். அடித்து முடிச்சா கழுத்து வந்து ஃபினிஷ் ஆயிடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ கழுத்து முடிஞ்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறோம். நான் கட் பண்ணலைன்னு சொன்னேன்ல, இப்போ தான் நான் வந்து ஸ்லீவை வந்து 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணுறேன். ஒன்று போல் வச்சு கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த அரைக்காத்து கரெக்டாக போட்டிருக்கோம்ல, அந்த அரைக்காத்து கரெக்டாக முன்னாடி வர மாதிரி கடிக்கணும். இந்த மேலே இங்கே அரைக்காத்து போட்டிருக்கோம்ல, அதை வந்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க. ஷோல்டரில் வச்சு நான் வந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி இதோ கீழேருந்து வரணும்னாலும் நீங்கள் வந்துக்கோங்க. நான் வந்து ஷோல்டர்லேருந்து தான் வந்து ஜாயின் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக வச்சு அந்த அரைக்காத்து இந்த ஷோல்டரில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மணிக்கு வச்சு இப்போ ரஃப் அடிச்சுக்கிறேன். இப்போ இப்படி அடிச்சுட்டே வரேன். ஸ்லீவை வந்து எப்பயுமே இழுத்துறாதீங்க. இழுத்துட்டிங்கன்னா ரொம்ப லூஸ் கொடுத்துரும் உங்களுக்கு ப்ளவுஸு. அதனால் ஸ்லீவை வந்து லூஸாகவே விட்டு இழுக்காமல் அப்படியே வச்சு தையுங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு சைடு கொண்டுட்டு வரலாம். நம்ம ஸ்லீவை வந்து இழுக்கக்கூடாது, லூஸ் விட்டு தான் அடிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அடித்தாச்சு. அதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் தையல் விட்டுற வேண்டியதான். பாதியில் நான் நிப்பாட்ட மாட்டேன். ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் அந்த தையலை விட்டுருவேன் நான். அப்படி பின்னாடி துணி வந்து மடங்கியிருக்கா என்னன்னு பார்த்து இது பண்ணி விட்டுட்டு அப்படியே அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கடைசி வரைக்கும் வந்துடுவேன். வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். அடுத்த பக்கம் இன்னொரு ஸ்லீவு கரெக்டாக இந்த ஷோல்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 அரைக்காத்து இந்த பக்கம் முன் பக்கம் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம கரெக்டாக மெயினாக பார்த்து வச்சு அடிக்கணும். நம்ம குடஞ்சி விட்டுனது பின் பக்கத்தில் வச்சு அடிச்சிட்டோம்னா இழுத்து பிடிக்கும். அதனால் பார்த்து வச்சு அடிக்கணும். ஓகேங்களா? ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு வச்சு ரஃப் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள ரஃப் அடிச்சுட்டு அப்படியே நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். இன்னொரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ஒரு சைடு அட்டாச் பண்ணியாச்சு. அதை அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவை வந்து இழுக்காதீங்க. அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த தையலை நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? மாதிரி லாஸ்ட் வரைக்கும் விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் வருது பார்த்திங்களா? அந்த ஷோல்டரு அந்த ஸ்லீவு எல்லாமே கரெக்டாக வர மணிக்கு வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷோல்டர்
அந்த ஸ்லீவு எல்லாமே கரெக்டாக வர மணிக்கு வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த இருக்குது, இது வலது கை பக்கம் உள்ளது மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிக்கோங்க. வலது பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு ஒரு ரஃப் அடித்து லைட்டாக ரஃப் அடித்து அப்படி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு இப்போ கீழே ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக இதில் வச்சு இந்த ஷோல்டரில் கரெக்டாக ஜாயின் வச்சு கரெக்டாக வச்சு இங்கேயும் கரெக்டாக வைக்கணும். ஓகேங்களா? வச்சு நம்ம கரெக்டாக நாச்சு போட்ட இடத்துல மேட்ச் ஆகுது. அதை அப்படியே இன்னொருக்க மார்க் பண்ணி அதை அப்படியே அடிச்சிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஆம்கோல் எல்லாமே கரெக்டாக வந்து ஒன்று போல் சீட் ஆகணும். அதனால் பார்த்து வச்சு அடிங்க. ஓகேங்களா? கரெக்டாக நிப்பாட்டிட்டு அடுத்து ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே நம்ம அடித்து கீழே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. அடுத்த ஸ்லீவ் வச்சுக்கோங்க. அடுத்து இடது கை ஸ்லீவை வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு கரெக்டான மார்க் பண்ணிவிட்டு ரஃப் அடித்து அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு அடுத்து நம்ம இங்கே ஆம்கோல் வந்து மார்க் பண்ணணும் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம நாச்சு போட்ட இடத்துல கரெக்டாக அந்த மார்க் வந்து வரணும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ எல்லாம் ஒன்று போல் வச்சு விட்டு ஷோல்டர் ரெண்டு ஜாயிண்ட் ஆகணும். கரெக்டாக பார்த்து வச்சு இது பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக ரஃப் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இப்படி தான் இது பண்ணிக்கிடுவேன். இந்த இருக்கிறது ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வந்து நம்ம ஒரு பிடிச்சி அடிச்சுக்கலாம். 2 சைடுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அரை அந்த மாதிரி நம்ம பிடிச்சி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கலாம். பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுறோம். எக்ஸ்ட்ரா இருக்குது, ரொம்ப நிறையா துணி இருக்குது அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் இப்படி தான் போடுவேன் நான். இந்த பார்த்துக்கோங்க, ஷோல்டர் ரெண்டு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிப்பேன்.
அது மாதிரி இந்த பக்கமும் இந்த ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.